ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம நிம்மதியை கெடுத்தவங்களுக்கு ஒரு தீர்வு தாங்க. அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம வாழ்க்கையில நம்ம முன்னேறி வந்துட்டு இருக்கோம். படிப்புலயும் சரி, தொழிலையும் சரி, இல்ல வேற ஏதாவது ஒரு விதத்துல நம்ம வளர்ச்சி அடையும் போது நம்மளை பார்த்து பொறாமப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்க பார்வையிலிருந்து, அவங்களுடைய பொறாம குணத்துல இருந்து, அந்த எண்ணத்துல இருந்து நம்ம எப்படி விடுபடணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பரிகாரம் தாங்க. இது ரொம்ப எளிமையான பரிகாரம். அதனால வீடியோவை யாரும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இந்த பரிகாரம் வந்து பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை நைட்ல தான் பண்ணணும். நைட்லனா எப்படின்னா 10 மணிக்கு மேல 12 மணிக்கு லே பண்ற மாதிரி வருங்க. இது வந்து பயப்படவே வேணாம். உங்களுடைய குல தெய்வத்தை நினைச்சு, இஷ்ட தெய்வத்தை நினைச்சு, அது கூட 2 தெய்வங்களையும் சேர்த்து உங்க மனசார நீங்க நினைத்து பயப்படவே வேணாம். ஓகேவா? ஈஸியான ஒரு பரிகாரம், எளிமையானதுங்க. அதுக்கு இவ்வளவு சக்தி இருக்கும்னு இது வரைக்கும் யாருமே உங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து சமையலுக்கு பயன்படுத்துவோம்ல கடுகு தெரியும் இல்லையா? அதுல நிறைய வித கடுகு இருக்கு, வெண்கடுகு அப்படின்னாலான்ட்டு. ஆனா நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த கருப்பு கலர் கடுகு இருக்கு இல்லையா? அந்த கடுகு ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். 2 ஸ்பூன் எடுத்துக்கிட்டு அது வந்து ஒரு அகல் விளக்கு இருக்கு பாருங்க. அந்த அகல் விளக்குல இந்த 2 ஸ்பூனை வந்து கடுகை வந்து வெள்ளை துணி இருக்கல, வெள்ளை கலர் துணி ஒரு சின்னதா ஒரு பிட் எடுத்துக்கோங்க. அந்த துணியில வந்து இந்த கடுகு நல்லா மூட்டை மாதிரி, குட்டியோண்டு மூட்டை மாதிரி கட்டி அந்த அகல் விளக்குல வச்சிடுங்க. வச்சுட்டு ஒரு 3 கட்டி கற்பூரம் அந்த மாதிரி அதுல போட்டு, அகல் விளக்குல ஃபர்ஸ்ட் கற்பூரம் போட்டு அதை வந்து தீபம் மாதிரி நம்ம அதை தீ கூப்பிடலாம். அதுக்கப்புறமா நீங்க அந்த கடுகு குட்டி மூட்டையா அதுல போட்டுருங்க. போடும்போது நீங்க என்ன நினைக்கணும்னா, எதிரிகளுடைய தொல்லைகளை விலகணும் அப்படின்னா, எதிரிகளை அழிக்கக்கூடிய வல்லமை உள்ள தெய்வங்கள் பாத்தீங்கன்னா கால பைரவருக்கு அடுத்து பெண் தெய்வம் பாத்தீங்கன்னா வராகி அம்மன் அண்ட் துர்கை அம்மன். இவங்கெல்லாம் வந்து எதிரிகளை அழிக்கக்கூடிய வல்லமை உள்ளவங்க. சரிங்களா? இவங்களை வந்து முதல்ல உங்க குலதெய்வத்தை நினைச்சு, அதுக்கப்புறமா இஷ்ட தெய்வம் உங்களுக்குன்னு இருக்கும் இல்லையா? இஷ்ட தெய்வத்தையும் மனசார நினைத்து அந்த பைரவரோ இல்லைன்னா வந்து இவங்க வராகி அம்மன், இவங்க யாரு வேணாலும் நீங்க நினைச்சு மனசார அந்த எதிரிகள் வந்து அவங்க வந்து இந்த எண்ணத்துல இருந்து அவங்க மாறணும். அவங்க வந்து இந்த மாதிரி கெட்ட தீய எண்ணத்தோட எங்களோட இருக்கக்கூடாது. அந்த மாதிரி அவங்க வேலையை பார்த்துட்டு போற மாதிரி நீங்க அந்த தெய்வத்தை வந்து மனசார நினைத்து நீங்க அந்த கடுகு இருக்கு இல்லையா? அந்த கடுகு வந்து நீங்க அந்த கற்பூர தீபத்துல போட்டுட்டீங்கன்னா அது வந்து எரிஞ்சு அந்த கடுகு வந்து பொரிய ஆரம்பிக்கும். ஸோ அது பொரியும் போது உங்களுடைய தீய எண்ணங்கள், அதுக்கப்புறம் உங்களுடைய எதிரிகள், இவங்களுடைய தொல்லைகள் எல்லாம்